நம்ம வேலையை, நம்ம வியாபாரத்தை, நம்ம வீடை எப்படி கட்டணும் பைபிள் சொல்லுகிறது. இப்பவுமே நம்ம படிச்சோம், புத்தியுள்ள ஸ்திரீ தான். ஆனா இங்க கர்த்தர் சொல்றாரு, புத்தியுள்ள மனுஷன். புத்தியா கட்டணும் வீட்டை, கண்மலை மேல கட்டணும். ஏன்னா அதுதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள், உங்க வியாபாரத்தை நீங்க கண்மலையின் மேல கட்டணும், புத்தியா கட்டணும். ஆட்டுக்கு வாழை சிலனை சும்மா சும்மா என்ன பண்ணுங்க, ஆட்டிக்கிட்டே இருக்கும். அதனால ரொம்ப ஆட்டுற ஆட்டுக்கு குட்டையா தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஆட்டுற ஆட்டுக்கு இப்படிதான் இருக்கும், ரொம்ப குட்டையா இருக்கும். ஏன்னா ரொம்ப ஆட்டும் போது சில நேரத்தில் பெரிய வாழை அந்த ஆட்டுன்னு என்ன பண்ணிருங்க, மற்றவங்க மேல பட்டுருன்னு ஆண்டு அளந்தான் வச்சிருக்கோம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 127 சங்கீதம் 1 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 127:1. கர்த்தர் வீட்டை கட்டாராகில், கர்த்தர் வீட்டை கட்டாராகில், அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில், காவாராகில், காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. அல்லேலூயா. இதை நான் இப்படி வாசிக்கிறேன். கர்த்தர் உங்க வேலையை ஆசீர்வதிக்கலைன்னா ஆசீர்வாதம் விருதா. கர்த்தர் உங்க பிஸ்னஸை ஆசீர்வதிக்கலைன்னா உங்களுடைய பிஸ்னஸினுடைய ஆசீர்வாதம் விருதா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ கர்த்தர் நம்மளுடைய வீட்டை கட்ட வேண்டும், கர்த்தர் நம் பிஸ்னஸை ஆசீர்வதிக்க வேண்டும். சிலர் நினைக்கிறாங்க, நான் கரெக்டாக வேலைக்கு போயிடுறாங்க. நீங்கள் கரெக்டாக வேலைக்கு போங்க, கரெக்டாக வியாபாரம் பண்ணுங்க, உங்களுக்கு வருமானம் வரும், சம்பாத்தியம் வரும். ஆனால் கர்த்தர் கொடுக்குற அந்த சந்தோஷமும் கர்த்தர் கொடுக்குற மனரம்யமும் கட்டாயம் என்ன பண்ணாது, இருக்காது. அதனால தான் கர்த்தரை தேடுவதற்கு வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வீடு என்றால் அது கர்த்தர் கட்ட வேண்டும், ஒரு வியாபாரம் என்றால் அதை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், ஒரு வேலை என்றால் அது கர்த்தரே நமக்கு கொடுக்க வேண்டும். அதனால தான் பைபிள் சொல்லுது, கர்த்தர் கட்டணும், கர்த்தர் தரணும், கர்த்தர் சமூகத்திலேருந்து அது வரணும், கர்த்தர் அதுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அதை பிரயாசப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கட்டாமல் வீடு கட்டப்படுமா? வீடு கட்டப்படும். ஆனால் வீட்டுக்குள்ளே கர்த்தர் வருகிற ஆசீர்வாதம் இருக்காது. நீங்கள் நிறைய இடத்துல பாருங்கள், பாலடைஞ்ச பில்டிங் இருக்கும். ஏன் எப்படிங்க அந்த பில்டிங், நீங்கள் கூட அந்த செங்கல்பட்டு டோல்கேட் தாண்டி அப்படி வரும்போது பாருங்களேன், லெஃப்டில் ஒரு பெரிய பில்டிங் அப்படியே ரொம்ப வருஷமாக அப்படியே கிடக்கும். நான் வரும்போதெல்லாம் பார்ப்பேன், என்ன ஆண்டவரை இப்படி கிடக்குது, இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பில்டிங் கட்டன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கோடியாவது குறைஞ்சது என்ன பண்ணோம், அவன் ஏன் இப்படி கிடக்கு அப்படி கேட்பேன். அப்போ தான் நான் நினைப்பேன், இந்த பில்டிங்க்கு கர்த்தருடைய 1% ஒத்தாசையே இல்லை அப்படி சொல்லி நிறைய இடத்த நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா அவங்க தன்னுடைய முயற்சினால் ஏதோ ஒன்று கட்டியிருப்பாங்க, திடீர்னு ஒரு மரணம் வந்திருக்கும், இல்லை ரத்தம் சிந்தப்பட்டிருக்கும், அதுக்கப்புறம் அதை கட்ட முடியாது. அது வேலை ஆரம்பித்தாலே குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும், குடும்பத்தில் ஏதோ ஒரு மரணம் வந்துடும், குடும்பத்தில் ஏதோ ஒரு சோர்வு வந்துடும். அதனால் எனக்கு பணம் பெருசு இல்லை, என் குடும்பம் தான் பெருசுன்னா என்ன பண்ணிடுவாங்க, அந்த வேலையே இப்படி நின்று போயிடும். காரணம் என்ன தெரியுமா? அந்த வீட்டுக்கு கர்த்தருடைய சின்ன ஒத்தாசை கூட என்னதுங்க கிடையாது. அப்போது நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, நமக்கு கொடுக்கப்பட்ட வியாபாரம், நமக்கு கொடுக்கப்பட்ட வீடு கர்த்தர் கட்டினாதான் அது பிரயோஜனமாகவே இருக்கும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதனால தான் நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்வேன், கர்த்தரை முன்னாடி வைங்க. சங்கீதக்காரன் 16:8 சொல்கிறார் சங்கீதத்தில், கர்த்தரை எனக்கு எப்பொழுதும் முன்பாக வைத்திருக்கிறேன். தாவீதுக்கு இந்த ரகசியம் தெரியும். யுத்தத்துக்கு போனால் கர்த்தர் வரணும், போயிட்டு வந்தவொடனே எந்தெந்த பொருள் கர்த்தருக்கு, எந்தெந்த பொருள் ஜனங்களுக்கு என்பதை பிரிப்பதை தாவீது ரொம்ப கரெக்டாக இருந்தார். அதனால தான் அவர் எனக்கு சித்தமானபடியெல்லாம் அவன் செய்தான் என்று சொல்கிறார். அதனால் வந்த பொருள் அத்தனையும் தாவீது ஒரு இடத்துல கூட தேவனுக்கு பிரியமில்லாத எடுத்தார்னு சொல்லவே இல்லை. ஏன்னா தாவீதுக்கு தெரியும், கர்த்தருக்கு எது பிடிக்கும், எது கொள்ளையடிக்கிறது தான், சண்டை போட்டு வாங்கிறது தான், அந்த பட்டணத்தை பிடிக்கிறது தான். ஆனாலும் பிடிச்சாலும் எது கர்த்தருக்கு பிடிக்கும், எதை கர்த்தர் கட்டுறார் என்பது அவர் கரெக்டாக இருந்தார் தேவனுடைய பிள்ளைகளே. அதனால் கர்த்தர் நம்மளுடைய பிஸ்னஸை, கர்த்தர் நம்முடைய வேலையை ஆசீர்வதிக்கணும். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் வேலை சரி. நான் நினைப்பேன் நிறைய நேரத்தில், ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி எனக்கு காணிக்க வரட்டும், உங்கள் விருப்பத்தின்படி காணிக்க வர 100 ரூபா வந்தாலும் அதில் நான் திருப்தி ஆயிடுவேன் ஆண்டவரே. ஆனால் அது யார் தரணும்? நீங்கள் தரணும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்வேன், அந்த பணம் ஹாஸ்பிட்டலுக்கு போகாது, அந்த பணம் கோர்ட்டுக்கு போகாது,
அந்த பணம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது, தேவன் உங்களை மேன்மைப்படுத்தும் போது, கர்த்தர் உங்கள் பிஸ்னஸில் இருக்கும்போது, கர்த்தர் உங்கள் வேலையை செய்யும் போது, கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை செய்யும் போது, அது ஒரு நாள் விருதாவாய் போகவே போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஐஸ்வர்யன் ஆகணும்னு பிரயாசப்படாத அப்படி சொல்ல. நீ ஐஸ்வர்யம் ஆகணும், ஐஸ்வர்யன் ஆகணும், அவனை மாதிரி நான் ஆகணும், இவனை மாதிரி ஆகணும் பிரயாசப்படாத. நீ உன்னுடைய காரியத்தை, ஏன்னா ஜெபத்தில் அற்புதமான ஜெபம், அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும் அப்படி சொல்லியிருப்பார். அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். ஏன்? அது ஆகாரம் மட்டும்தான், அது ஒரு வேளை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவோம் பாருங்கள். மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அந்த அந்த சாஃப்ட் காரணம் இருக்கவே இருக்காது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளுடைய பிஸ்னஸை கட்டணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் கட்டணும். நான் அதான் சொல்லலை, எனக்கும் இந்த ஊழியத்துக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. நான் ஊழியக்காரனை ஆகணும்னு நான் நினச்சதே கிடையாது. எனக்கெல்லாம் என்ன ஆசைன்னா, ஏசப்பாவுக்கு நிறைய கொடுக்கணும், நம்ம பிஸ்னஸ் பண்ணால் கர்த்தருக்கு நிறையா கொடுக்கணும், சர்ச்சு கட்டி கொடுக்கணும், எங்கே போனாலும் என்ன இல்லையோ அதை வாங்கி கொடுக்கணும். நம்மளால் அப்படி தான் என் இருதயம் சிந்தனை எல்லாம் அப்படி தான். நான் ஆரம்ப வியாபாரம் செய்த நாட்களில் என் எண்ணம் எல்லாம் அதில் தான் இருந்துச்சு. கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கி நான் நினச்சி பார்க்கும்போது, ஆண்டவரே எப்படி தான் இது கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் என்னை ஏற்படுத்துறதுனால கர்த்தரே இதை கட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறார். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். ஆண்டவர் மேலே ஆசை இருந்துச்சு, ஆண்டவர் மேலே பாசம் இருந்துச்சு, உண்மையாக இருக்கணும்னு தோணுச்சு. ஆனால் இப்படி ஒரு இந்த ஊழியத்தை நீ எடுத்து நடத்துவோம் அப்படிங்கிறது எனக்கு என்னுடைய இருதயத்தில் இல்லாத ஒன்று. ஆனால் தேவன் அதை பார்த்து, ஏன்னா நீங்கள் வேதத்தை பார்த்தீங்கன்னா, மோசே கூப்பிட்டாரு, கூப்பிட்டவொடனே ஓடி வந்தாரா? என்ன சொன்னார்? ஆண்டவரே நான் திக்குவாயும் மந்தனாவுன்ட்டார். ரெண்டாவது பாருங்க, எரேமியா கூப்பிட்டாரு. எரேமியா என்ன சொன்னார்? நான் சிறு பிள்ளை பேச அறியலை. யாரெல்லாம் வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்களெல்லாம் நீ தான் வேணும், நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணாருங்க? அழகாக அவங்களை பயன்படுத்தினார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிஸ்னஸாகவே ஆகிப்போச்சு, ஒரு வேலையாகவே போச்சு. சோமன்னா காணிக்க தருவாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்து போச்சு. ஆனால் உண்மையை சொல்லுகிறேன், உண்மையாக ஊழியம் செய்கிறவங்க ஒருத்தருக்கும் அந்த எண்ணமே இருக்காது. ஏன் தெரியுமா? அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன பிரசங்கிக்கணும், எதை சொல்லணும், ஜனங்களை எப்படி கர்த்தர் பக்கம் திருப்பணும், அவங்க கர்த்தரை சார்ந்து இருக்கணும். பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் ஆசீர்வாதத்துக்காக கர்த்தரை தேடக்கூடாது, கர்த்தரை நேசித்து தேடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய வீட்டை கட்டவில்லை என்றால், கர்த்தர் உங்கள் பிஸ்னஸை ஆசீர்வதிக்கவில்லை என்றால், கட்டாயம் நான் சொல்லுகிறேன், அதில் ஒரு சமாதானமே இருக்காது. அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் கட்டுவதற்கு நீங்கள் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்க கூட நிறைய தவறுகளை செஞ்சாங்க. எப்படின்னு பாருங்களேன். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 78ஆம் சங்கீதத்தை திருப்பினீங்கன்னா அதில் சில காரியங்களை அங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, சங்கீதம் 78:17 வாசிக்கும் போது, என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபமூட்டினார்கள். பாருங்க, ஆண்டவருக்கு கோபமூட்டினார்கள், தேவன் விரும்பாததை செய்தார்கள். தேவன் தான் அழைத்து கொண்டு வருகிறார், வாங்க நான் உன்னை பார்த்து கொள்ளுகிறேன். நான் அடிக்கடி ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன் தெரியுமா? அந்த ஜனங்கள் நடக்கும்போது கால் வீங்கலை, ஷர்ட்டு பழசாவலை, அவர் தூதர்களுடைய மன்னாவை கொடுத்து சாப்பிட கொடுத்தார். எவ்வளவு நேசிச்சார், எவ்வளவு அன்பு கூர்ந்தார். அவரே அந்த ஜனங்களை நடத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? தேவனுடைய பிள்ளைகளே, பின்னும் ஒரு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு என்ன பண்ணாங்களாம்? கோபம் மூட்டினார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்கன்னா, தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவங்க விரும்புகிற பிஸ்னஸ், அவங்க விரும்புகிற நான் எனக்கு பிடிச்சிருக்கு, அவன் இதில் கோடீஸ்வரனாக இருக்கான், அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன்? நமக்கு கொடுக்கப்பட்ட பிஸ்னஸ் என்ன, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? என் படிப்புக்கு இந்த வேலை தான், என்னுடைய கையில் இருக்கிற என்னுடைய பிள்ளைகளை என் கையில் இருக்கிற பணத்துக்கு இந்த வேலை தான் கரெக்டு. அது ஆண்டவருக்கு தெரியும், அதில் தான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ஒரே மாதிரி ஆசீர்வாதத்தை தேவன் விடுறதில்லை. எல்லாருக்கும் தனித்தனியாக தேவன் வேலைகளை வைத்திருக்கிறார்.
பாருங்க, இவங்க தங்கள் இச்சைக்கேற்ற போஜனம். அவங்க கையில் பணம் வச்சிருக்கிறாங்க, அவங்க நல்லா செலவு பண்ணுறாங்க, நம்மளால ஏன் பண்ண முடியல, ஐயோ அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நினைக்காதீங்க. உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையிலவராக இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரப்படுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் அதான் அடிக்கடி சொல்ல, உங்களுடைய முதல் எவ்வளவோ அவ்வளவுதான் உங்களுக்கு இன்கம் இருக்கும். என்னுடைய முதல் 1000 ரூபாய் தான். நான் வியாபாரமான நாட்களே என் முதல் 1000 ரூபாய் தான். 2000 2001 1000 ரூபாய்க்கு என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும். 10,000 ரூபாய்னா என்ன கிடைக்குமோ கிடைக்கும். 10 லட்சம் ரூபாய்க்கு 10 கோடி கிடைக்கும். 500 கோடி போடுறவங்களுக்கு கோடி கோடியாக கிடைக்கும். இப்படி உங்களுடைய பிரயாசம் இருக்கிறது, அதில் தேவன் கட்டுறது இருக்குது. பாருங்க, எத்தனையோ பேர் சொல்ல முடியும், ஐயா எல்லாம் இருக்கு, ஆனால் வீட்டில் என்ன இல்லைங்க, சமாதானம் இல்லை. எல்லாருக்கும் வீட்டில் சந்தோஷம் இல்லை, மனைவி பிள்ளைகளோட மகிழ்ச்சி இல்லை, பிள்ளைகளுக்கு குறித்த பாரம், பிள்ளைகளுக்கு குறித்த மன உளைச்சல், அதனால நிம்மதி இல்லை என்று சொல்வார்கள். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நம்ம கோபம் மூட்டக்கூடாது. 18:29 வாசிக்கும் போது, அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். புசித்து திருப்தி அடைந்தார்கள், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். அடுத்த வசனம், அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. இதுதாங்க நம்ம பண்ற பெரிய மிஸ்டேக். என்னன்னா, அந்த இச்சையை என்ன பண்ண மாட்டோம், வெறுக்க மாட்டோம். தேவன் சில நேரத்தில் சில இதை ஆசைப்படுவீங்க, தேவன் உங்களுக்கு கொடுப்பார், ஆனால் அதை இருந்தாதான் அப்படி என்று சொல்லி இருக்கக்கூடாது, அதை வெறுக்க பழகணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் தந்தாரு, இன்னைக்கு தேவையானதுக்கு தந்தாரு, நாளைக்கு தேவை என்னவோ அதை என்ன பண்ணுவார், எனக்கு தருவார் என்று காத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் இன்னைக்கு இத்தனை லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்குன்னா டெய்லி அத்தனை லட்சம் ரூபாய் என்ன பண்ணாது, கிடைக்காது. ஏன்னா நம்ம ஆண்டவரை மறந்து போயிடுவோம். டெய்லி பாக்கெட் நிறைய எனக்கு காணிக்க வந்துட்டே இருந்தா அப்புறம் நான் என்ன நினைப்பேன், என்கிட்ட தான் கர்த்தர் இருக்கிறார், நான் தான் தீர்க்கதரிசி, நான் அப்படி சொன்ன அப்படி கையை நீட்டினா 10 பேர் விழுந்துருவான். அந்த எண்ணெய் என்ன அறியாம என்ன பண்ணிடும், அது அந்த பெருமை மட்டும் நம்மளை அறியாமே நமக்கு மேலே வந்து உட்காந்துருக்கும். அதனால ஆண்டவர் அந்தந்த படியை இந்த ஆட்டுக்கு வாழை சிலனை சும்மா என்ன பண்ணுங்க, ஆட்டிக்கிட்டே இருக்கும். அதனால ரொம்ப ஆட்டுக்கு குட்டையாக தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஆட்டுக்கு இப்படி தான் இருக்கும், ரொம்ப குட்டையாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஆட்டும் போது சில நேரத்தில் பெரிய வாழை அந்த ஆட்டினா என்ன பண்ணிடுங்க, மற்றவங்க மேலே பட்டுருன்னு ஆண்டு அளந்தான் வச்சுருப்பார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில காரியங்களை ஆண்டவரே கையில் பிடிச்சி வச்சுருப்பார். அது கர்த்தருக்கு மகிமை, அது அவருக்கு தெரியும். அதனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, அவர்களை இச்சையை வெறுக்கவில்லை, அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே. கேட்டவனே கொடுத்துட்டாரு, நீங்க கேட்டவனே இந்த வேலையை கொடுத்துட்டாரு, நீங்க கேட்டவனே வியாபாரத்தை கொடுத்துட்டாரு. அடேங்கப்பா, பெரிய வியாபாரம், டெய்லி 10 லட்சம் 15 லட்சம் வருமானம் வருது. அந்த கடையில் போய் நின்று அவங்களுக்கு ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா கீழே வசனம் அப்படிதான் சொல்லி பாருங்க, வாயில் இருக்கும் போது தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி. தேவ கோபம் வந்துடும். ஏன்னா இது நான் விரும்பாத ஒரு ஆசீர்வாதம், இதை பண்ண முடியாது, இதை நீ பண்ண நீ என்ன மறந்துடுவ, என்னுடைய ஆசீர்வாதம் என்ன உனக்கு தெரியாது. அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளே நான் சொல்லுவேன், உங்களுடைய பிஸ்னஸ் உங்க வேலையை கர்த்தரை கட்ட விடுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் அப்படி கட்டி எழுப்பிட்டு பாருங்க, அவர் எழுப்புவார், அழகா எழுப்புவார். எப்படி அஸ்திபாரம் போடணும், எப்படி எந்த மாதிரி கம்பி போடணும், எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. ஆண்டவரே நீங்களே கட்டுங்கப்பா, உங்க சித்தத்தின்படியே கட்டுங்கப்பா, உங்க விருப்பத்தின்படியே கட்டுங்கப்பா. என்னால கட்ட தெரியாது, எனக்கு கட்ட முடியாது, என்னால நின்று எதுவுமே செய்ய முடியாது. என்னுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனையோ வீட்டில் ஜெபிக்க போனா கூட நான் சொல்லிட்டு போற ஒரு விஷயம்தான், ஆண்டவரே என்னால் அந்த வீட்டுக்கு ஜெபிச்சு அற்புதத்தை பெற்று தர முடியாது, நான் உங்களை நம்பி போறேன், நீங்க என் கூட வாங்க, நீங்க வந்து பேசுங்க, நீங்க உங்க பிரசன்னத்தினால நிரப்புங்க, நீங்க அந்த இடத்துல இருந்து அவங்க வீட்டை கட்டி எழுப்புங்க. அவங்க ஏதோ ஒரு காரியத்துக்கு காத்திருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்கு காத்திருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயம் எனக்கு பேச மாட்டாரான்னு எதிர்பார்த்திருப்பாங்க. நீங்களே செய்யுங்க என்று சொல்வது வழக்கம். அப்ப அவரு செய்யும் போது அவர் என்ன பண்ணிடுவாருங்க, கட்டிடுவார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஞாபகமே இருக்காது நான் சொன்னதா, ஆனா அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க அந்த வார்த்தை சொன்னீங்க அப்படிம்பாங்க. அப்போ நான் நினைப்பேன், நம்ம சொன்ன ஞாபகமே இல்லை. அப்போதான் இது கர்த்தர் கட்டின வீடு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தான் தெரியும், அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை தேவனுடைய பிள்ளைகளே. அதனால உங்க வியாபாரம் வேலையை
கர்த்தர் கட்டுவதற்கு முக்கியத்துவப்படுத்துங்கள், கர்த்தரை முக்கியத்துவப்படுத்துங்கள். அவர் கட்டி தரட்டும். வேதத்தில் ஒரு அழகான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு அதை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வேலையை, நம்ம வியாபாரத்தை, நம்ம வீடை எப்படி கட்டணும் பைபிள் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் பாருங்க 7ஆம் அதிகாரம், எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை பரிசுத்த ஆவியார் எழுதி வைத்திருக்கிறார். 7:24 நாம் வாசிக்கலாம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பாத்தீங்களா? இப்போ எப்பவுமே நம்ம படிச்சோம் புத்தியுள்ள ஸ்திரீதான். ஆனா இங்க கர்த்தர் சொல்றாரு புத்தியுள்ள மனுஷன். புத்தியா கட்டணும் வீட்டை, கண்மலை மேல கட்டணும். ஏன்னா அதுதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள், உங்க வியாபாரத்தை நீங்க கண்மலையின் மேல கட்டணும், புத்தியா கட்டணும். புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லுகிறார். அதனால அப்போ அந்த புத்தியுள்ள மனுஷனா இருக்கணும்னா என்ன செய்யணும்? அவருடைய வசனத்தை பைபிள் சொல்லுகிறது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, முதல்ல வார்த்தைகளை கேட்கணும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை அறிஞ்சுக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, நான் பிராக்டிஸ் பண்ணாம வீட்டுக்குள்ள செய்யாம எதையுமே இங்கே பேசுவதில்லை. இந்த வசனத்தை நான் தியானிக்கிறேன் என்றால் என் குடும்பத்தில் அதை நான் அப்ளை பண்ணியிருப்பேன். என்னுடைய பிள்ளைகளை நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் என்று சொன்னால் இதில் கர்த்தர் எப்படி செயல்பட்டிருப்பார். என் மனைவி ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் என்றால் இதில் கர்த்தர் எப்படி செயல்பட்டிருப்பார், கர்த்தர் என்ன சொல்லி இருப்பார், கர்த்தர் என்ன நினைத்திருப்பார். இப்படி பார்த்து பார்த்து தான் நான் பேசுவேன். பார்க்காம எதையுமே என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன், இங்கே சொல்லவும் மாட்டேன். நான் சில விஷயம்லாம் சொல்லாமே இருப்பேன். அதெல்லாம் எனக்குள்ள இருக்கிற பலவீனம். அந்த பலவீனத்தை வச்சுட்டு நான் நீங்கள் பலனாருங்கன்னு சொல்ல மாட்டேன். என் பலவீனத்தில் கர்த்தர் என்னை பலப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்ணுவேன். ஏன்னா பிரசங்கிக்கிற நானே ஆகாதவன் என்று போகாதபடி என்னை சரீரத்தை நான் ஒடுக்கினேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. அப்போ நீங்க புத்தியுள்ள மனுஷனாய் வீட்டை கட்டணும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க. அப்படி சொல்றாங்க புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்பெல்லாம் புத்தி உள்ளவன் எங்க கட்டுவான்? மண்ணில் கட்ட மாட்டான். எங்க கட்டுவான்? கண்மலையில கட்டுவான். ஏன் என்று சொன்னால் அது அசையாது, அது உறுதியா இருக்கும், அது ஸ்ட்ராங்கா இருக்கும். அதான் புத்தியுள்ள மனுஷன். அதனால கடந்த நாளில் டி நகர் பிரேயரில் 4 வருஷம் முடிஞ்சு 5ஆவது வருஷம் தொடங்கியிருக்கோம் டி நகர் ஜெபம். நான் நினச்சி பார்த்தேன் எப்படி தான் ஓடிச்சுனே தெரியல. நான் அது கர்த்தர் கட்டினது. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அந்த ஓனர் அதுக்காக ₹1 கூட வாங்குவதில்லை. ஏசியை போட்டு விட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார். அப்போது 4 வருஷம் 48 மாதம் முடிஞ்சு, இல்லை 49 மாதம் முடிஞ்சு 50ஆவது மாதத்தில் நிறைவேசிக்க போகிறோம். காரணம் என்ன தெரியுமா? இது மனுஷன் கட்டினா இடிஞ்சிருக்கும், மனுஷன் கட்டலை. அதில் எத்தனையோ பேர் பிஸ்னஸ் அந்த கூட்டம் நடத்தினாங்க. யாராலையுமே நின்று தொடர்ந்து செய்ய முடியல. அந்த ஓனர் சொல்கிறார், பாஸ்டர் என்னமோ தெரியல, நீங்கள் தான் தடையில்லாமல் நடத்துறீங்க என்று சொன்னார். நான் சொன்னேன், நான் இல்லை, கர்த்தர் கட்டி கொண்டு இருக்கிறார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் கட்டினால தடை இருக்காது. தடை இருந்தாலும் கர்த்தர் உடைச்சி எரிஞ்சிருவார். தேவனுடைய பிள்ளைகளே, கட்டுறதுலையும் கவனம் இருக்கு. நெகேமியா ஆலயம் கட்டினார். அப்போ நெகேமியா ஆலயம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணாங்க. தடை பண்ணுறாங்க, அதனால கர்த்தருக்கு பிரியலைன்னு சொல்லி பின்வாங்கினாரா? ஆலயம் ஊழியெல்லாம் பின்வாங்கக்கூடாது. பின்வாங்கக்கூடிய சில காரியங்கள் இருக்கிறது, அதுக்கு நீங்கள் வேணா பின்வாங்கலாம். இது கர்த்தர் சித்தம் இல்லைன்னு. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய வசனத்தை சொல்வதற்கும் தேவன் பக்கம் ஜனங்களை திருப்புவதற்கு இருக்கிற எந்த காரியங்களையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பின்வாங்காம செய்யணும். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, புத்தியுள்ள மனுஷன். அப்ப புத்தியா கட்டணும், புத்தியா கட்டணும். நீங்க செய்யறது எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும். அதுல ஒவ்வொரு செங்கலும் முக்கியம், ஒவ்வொரு கல்லும் முக்கியம், வாங்குற சிமெண்ட் முக்கியம், வாங்குற கம்பி முக்கியம், வேலை செய்யற ஆட்கள் முக்கியம். அப்பதான் அந்த வீடு ஒரு நல்ல இருதயம் உள்ளவர்கள், நல்ல சிந்தனை உள்ளவர்களா இருக்கணும். அதான் கர்த்தர் சொல்றாரு, நீ முதலாவது செய்யு, என் வசனத்தை கேளு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 25ஆம் வசனத்தை வாசிங்கன்னா அவர் அழகா சொல்றாரு பாருங்களேன். பெருமலை சொரிந்து. அப்போ நீங்க வீடு கட்டினா, பிசினஸ் பண்ணா, வியாபாரம் பண்ணா அங்க என்ன முதல்ல என்ன வரும்? மலை வரும், பெருமலை வரும். சாதாரண மலை இல்ல, என்ன மலை? பெருமலை. உடைச்சிட்டு போற அளவுக்கு வரும்.
அதனால தான் வீட்டை கரெக்டாக கட்டுங்கன்றார். நீங்கள் ஒன்றும் இல்லாமல் 4 குச்சை நாட்டி ஒரு டெண்டை போட்டால் காப்பாற்ற முடியாது. மழை சீசனில் மழை என்ன பண்ணும்? வரதான் செய்யும். உங்களுக்கு விரோதமான பிசாசு எழும்பி ஆட்களை எழுப்பி விரோதமாக எழும்ப தான் செய்வான். உங்கள் வியாபாரத்தை முடக்குவான், வேலையை முடக்குவான், வேலைக்கு விரோதமாக எழும்புவாங்க. என்னங்க நான் இவ்வளோ கூட்டத்துக்கு போகிறேன், என் பிஸ்னஸில் என்ன தடையை உடைக்கிறவர் தான் நம்ம கூட இருக்கிறார். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், என் ரொம்ப சமாதானமாக வியாபாரம் பண்ணுறேன். பண்ண முடியாது, அப்படி இருக்காது. இந்த தேசத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனால் பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் புத்தியாக என்ன பண்ணணும்? 10 பேர் இருந்தாலும் அதில் ஒரு ஆள் உங்களை தனித்துவமாய் கர்த்தர் மாற்றுவார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. எல்லாம் புத்தியுள்ளவன் கரெக்டான பிசினஸ் தெரிந்து கொள்ளணும். மாயமாலமான பிசினஸ், மற்றவனை கெடுக்கிறது, ஏமாத்துற பிசினஸ் பண்ணக்கூடாது. சிகரெட் பழக்கம், போதை வஸ்துக்கு அடிமையா இருக்கிற பிசினஸ் பண்ணக்கூடாது. மதுபானத்துக்கு நான் வேலைக்கு போக மாட்டேன்னா எப்படி பிசினஸ் நடக்காது, நின்று போயிடும். தேவனுடைய பிள்ளைகள் அதில் வேலை செய்யக்கூடாது. தீர்மானம் பண்ண கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்பணும். பைபிள் சொல்லுது, நான் சொல்ல. 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கண்காணிப்பை விரும்புகிறவன்னா இவங்க பார்த்து நான் நல்லவேன்னு சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் நல்ல வேலை செய்யணும். எவ்வளோ வேலைகள் இருக்கிறது. தவறான ஒரு வேலையை சூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா புத்தி இல்லாமல் நீங்கள் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக, சம்பாதிச்சு ஆண்டவர் கொடுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நாயின் வித்த கரையும் வேசியின் பணம்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னு பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. எப்படி வேணாலும் சம்பாதிச்சு ஆண்டர் கொடுத்துடலாம். இந்த வியாபாரம் பண்ணி 5 கோடி கிடச்சிருக்கீங்க, 2 கோடிக்கு ஆண்டர் கொடுத்தோம். அப்படிப்பட்ட கோடியை கர்த்தருக்கு தேவையில்லை. அவருக்கு தேவை பரிசுத்தம் தான். கைத்தட்டுங்க பார்க்கலாம். ராமேட் சொல்லுங்க. நீங்கள் 1 ரூபா கொடுத்தாலும் நீங்கள் உண்மையாக சம்பாதிச்சு கொடு, அதுதான் கர்த்தர் விரும்புவா. அதில் தான் ஆசீர்வதிச்சு பெருக பண்ணுவார். அதனால உங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப முக்கியம். புத்தியுள்ளவனாய் கட்ட. நாமேட் சொல்லுங்க. என்னை பார்த்து இப்போ நல்ல பிஸ்னஸ் மேனுங்க அவர் அப்படின்னா நான் செய்கிற தொழில் கரெக்டாக இருக்கணும். நான் செய்கிற தொழிலில் மாயமாலாம் இருக்கக்கூடாது. நான் செய்கிற தொழிலில் வஞ்சகம் இருக்கக்கூடாது. ஜனங்களை வஞ்சிக்கிறது இருக்கக்கூடாது. ஏமாத்துறது இருக்கக்கூடாது. அதில் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அந்த வீட்டை கர்த்தரே கட்டி எழுப்புவார். அது எத்தனை அரசாங்கம் வந்து என்ன பண்ணினாலும் அந்த வீட்டை யாராலும் என்ன பண்ண முடியாது. இட்ஸ் a வெரி பெர்ஃபெக்ட் மேனுங்க. எவ்வளோ அழகாக அவர் எல்லாத்தையும் கட்டியிருக்கிறார். ஐடி கட்டியிருக்கிறார். அவர் வந்து கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் கட்டுற வீட்டை எந்த மிஸ்டேக் இல்லை. நீங்கள் ஒரு வாகனம் எடுத்து போகிறீங்க, உங்களை வந்து வாகனத்தில் சார்ஜெட் வந்து பிடிக்கிறாங்க, உங்ககிட்ட இன்சூரன்ஸ் கரெக்டாக இருக்குது, உங்ககிட்ட லைசன்ஸ் கரெக்டாக இருக்குது, நீங்கள் போகிற ரூட்டில் போனால் பயப்படுவீங்களா? ஏதோ ஒன்று இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? அங்கே நின்று அங்கே என்ன பண்ணிடுவோம்? இதுக்கு தான் நிற்கிறோம், நமக்கே தெரியாது. ஏன்? நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம். கட்டாயம் அவங்க பிடிச்சா என்ன அவங்க கேட்கவே மாட்டாங்க. இன்சூரன்ஸ் இருக்கான்னு ஆளை பார்த்து விட்டுருவாங்கன்னு வைங்களேன். ஆனால் நம்ம மனசுக்குள்ளே அந்த ஒரு குத்து பாருங்க, நம்ம கேட்குறது இல்லை. இதே தான் பரலோகம். வீடு கட்டும் போதும் நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சு, எல்லாம் நேர்த்தியாக வச்சு, ஒரு புத்தியுள்ள சகோதரனாய் நீங்கள் கட்டினீர்கள் என்று சொன்னால் உங்கள் வீட்டில் என்ன வந்தாலும் இடிஞ்சு விழாது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒருத்தரும் இடிக்க முடியாது. இடிக்கிறதுக்கு 10 பேர் எழும்புனா அதை தடுக்கிறதுக்கு 100 பேர் எழுப்புவார். ஆண்டவர் கூட இருப்பார், உங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்வார். அதுதான் கர்த்தர் வீட்டை கட்டணும். இந்த பிஸ்னஸை எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும். நான் அதான் உதாரணமாக சொல்கிறேன். நான் டிரைவர் வேலை பார்த்தேன், நான் தண்ணி கேன் பிஸ்னஸ் பார்த்தேன், நான் கோழி வியாபாரம் பண்ணேன், சைக்கிள் அலைஞ்சிருக்கிறேன். ஏன் சொல்கிறேன்? கர்த்தர் கட்டி எழுப்பி இருக்கிறார். அப்போ இந்த ஊழியத்துக்கும் எனக்கும் பிரசங்கம் பண்ணுறதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. கர்த்தர் பார்க்கிறார். அதில் இருக்கிற சில உண்மையினால, நான் உண்மையாக இருந்தேனே எனக்கு தெரியல, ஆனால் தேவன் இன்னைக்கு ஒரு பெரிய பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்கிறார். இந்த வசனத்தை எடுத்து கொடுப்பதற்காக. கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு இவ்வளோ பெரிய உன்னதமான வேலை. நான் இதே ஊழியத்தை கர்த்தர் என்னை மன்னிக்கணும், ஊழியக்காரங்கெல்லாம் பார்த்து துட்டுக்காக வர்றவனுங்கன்னு சொல்லி திட்டினவன் நான். பணத்துக்காக வருகிறவனுங்கன்னு சொல்லி ஏளனமாய் பேசினேன். பார்த்தீங்களா? ஆண்டவரே இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். வாழ்க்கையில் எதை செய்யக்கூடாதுன்னு நினச்சா அதான் நீ செஞ்சுட்டு இருக்கிறேன். காணிக்கையே வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன். என்ன பண்ணேன்? திருமணம் பண்ணியாச்சு, பிள்ளைகள் பிறந்துட்டாங்க, சாப்பிட வேண்டியிருக்குது, போக வேண்டியிருக்கு. இதெல்லாம் இல்லைன்னு வைங்களேன், கட்டாயம் இதில் 1 பைசா கூட யார்ட்டையும் காணிக்கை வாங்க மாட்டேன்.
எனக்கு விருப்பமே கிடையாது. எனக்கு கொடுக்கறது தான் விருப்பம், வாங்குறதுல விருப்பமே கிடையாது. இன்னைக்கு கூட மனசார சொல்கிறேன். இப்போ சில நாள் நினைப்பேன், கல்யாணம் பண்ணாமே இருந்திருந்தா அழகாக ஒரு பாக்கெட்டில் ஒரு பைபிளை ஒன்று வச்சுக்கிட்டு ஆண்டவர் அழைத்தா ரோடாக போய் இந்த பட்டணம் ரசிக்கப்படட்டும், அந்த பட்டணம் பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கணுமே, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுவேன். இந்த நிறைய நாள் நினச்சது உண்டு. ஏன்னா அதேவுடைய பிள்ளைகளை நான் கத்தரை கெட்ட விடுங்க, நீங்கள் கெட்டாதீங்க, கத்தரை கெட்ட விடுங்க. யாரும் ஜெபிக்க முடியல.